வெல்கம் டு லச்சூஸ் ஹாப்பி ஸ்பேஸ். இன்றைக்கி 100 டைம்ஸ் வாஷ்டு கீ பண்ண போகிறோம். எந்த சோஷியல் மீடியா பேஜ் ஓப்பன் பண்ணாலுமே ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்க 100 டைம்ஸ் வாஷ்டு கீ தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் குடிக்கிற தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை யூஸ் பண்ண வாட்டரை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரொட்டேட் பண்ணும்போது அது ஓரமாக போய் அந்த நெய் ஒட்டிக்கும். அதுக்காக ஸ்பேச்சுலா எடுத்து வச்சுருக்கேன். அது ரொட்டேட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பவுல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிளேட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை காப்பர் பிளேட் அண்ட் காப்பர் பவுல் யூஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட காப்பர் இல்லாததுனால நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டும் பவுல் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 100 டைம்ஸ் அந்த கவுண்டிங் இதுக்கு மெயினாக தேவையான விஷயம் கவுண்டிங் தான். அந்த கவுண்டிங் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் கடலைப்பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு என் கைக்கு கிடச்சதுனால நான் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 100 கவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி எடுத்து ஊற்றுறதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது நாட்டு மாட்டோடைய பசு நெய் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட நாட்டு மாடு பசு நெய் இருந்தாக்க மேக்ஸிமம் அது யூஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரிசல்ட் நல்லாவே வரும். ஸோ இப்போ நம்ம செஞ்சு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணால் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், நான் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதுதான் நானுமே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது. ஸோ எனக்குமே இதை பற்றி ஃபுல்லாக தெரியாது. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணேன். ரிசல்ட் நல்லாவே வந்திருந்தது. இதுக்கு நீங்கள் நெய் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு குடிக்கிற தண்ணி தான் சேர்க்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி 100 டைம்ஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். 100 டைம்ஸ் அதையே 100 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஸோ டோட்டலாக 1000 டைம்ஸ். இதனுடைய ஆக்சுவல் ப்ரொசீஜர் இதுதான். ஒரு வாட்டி அதை வாட்டர் ஊற்றுனதுக்கப்புறமா அது 100 டைம்ஸ் நீங்கள் அதை வாஷ் பண்ணி திருப்பி அந்த தண்ணியை ஊற்றணும். அதுக்கப்புறமா திருப்பி அதே ப்ராசஸை நீங்கள் 100 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஸோ 100 × 100 1000 டைம்ஸ். இதுதான் ஆக்சுவலான ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனால் 100 டைம்ஸ் அதை சுற்ற முடியாது அப்படின்றதுனால நான் ஒரு 2 வாட்டி மட்டும் 100 டைம்ஸ் நான் ட்ரை பண்ணேன். அதுக்கே ரொம்ப கை வலி எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறமா நான் ஒரு 40 டைம்ஸ் மட்டும் நான் அதை ரொட்டேட் பண்ணேன். எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஒரு 2 நிமிஷம் அப்படி சுற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை ஊற்றிட்டு திருப்பி புதுசாக தண்ணி சேர்த்து அதை வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது ரொம்பவே தப்பான ப்ரொசீஜர். நானுமே அதை ஃபாலோலாம் பண்ணலை. இது நீங்கள் 100 × 100 டைம்ஸ் நீங்கள் அந்த கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் ரிசல்ட் இன்னும் சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் இது பண்ணும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த க்ரீமுடைய கன்சிஸ்டன்சி மாறுறதும் தெரியும். க்ரீமோட கலர் சூப்பராக உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். ஒரு 20 டைம்ஸ்க்கே உங்களுக்கு நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் அதை ரொட்டேட் பண்ணணும். நெய்யெல்லாம் இந்த மாதிரி சுற்றி ஓரத்தில் ஒட்டிக்கும். அதனால் ஃபுல்லாக ஸ்பேச்சுலா இல்லை ஸ்பூன் ஏதாவது யூஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. கையை ஒரு வாட்டியுமே நீங்கள் வைக்க முடியாது. ஸோ அதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சேம் ப்ரொசீஜரை 100 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது இது 100 டைம்ஸ் வாஷ்டு கீ. ஆனால் இதனுடைய ஆக்சுவலான பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சததௌத கிரீதம். அதாவது 100 டைம்ஸ் வாஷ்டு கீ. சதானா 100. ஸோ அதுதான் சததௌத கிரீதம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது 500 இயர்ஸ் ஓல்டு டெக்னிக், ஏன்ஷியன்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜா ராணிகள் மட்டுமே பயன்படுத்தி வந்த க்ரீம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 40th வாஷ்க்கே எவ்வளோ ஒரு கலர் மாறி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நல்ல ஓரளவு கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்னும் போக போக உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த டெக்ஸ்சரும் அந்த கலரும் டோட்டலாகவே மாறி இருக்கும். இதை நான் அப்ளை பண்ணி பார்த்தேன். ரொம்ப ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 57th டைம் இதை நான் ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் கை பயங்கரமான வலி. அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டும் சூப்பராக இருந்தது. அது வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இது ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் இந்த க்ரீமை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு இது ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு நான் கண்டிப்பாக ரிவ்யூ போஸ்ட் பண்ணுறேன்.
இதை வந்து நீங்கள் டெய்லி வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுக்கு நிறைய வந்து பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஆக்னி ஸ்கார்ஸ், ஏதாவது ஸ்கின் இரிட்டேஷன், ஸ்கின் பர்ன், அந்த மாதிரி நிறைய வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஸ்கின்குள்ளே வந்து 7 லேயர்ஸாக வந்து அது பெனட்ரேட் ஆகி அது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல வந்து க்ளோ கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு டவுட் எதாவது இருந்தால் நீங்கள் வந்து அதை கூகுள் பண்ணி பாருங்கள். அவ்வளோ வந்து ஒரு பெனிஃபிட் வந்து இதை பற்றி போட்டிருக்காங்க. இதில் 2 விஷயம் தான், கவுண்டிங் அண்டு வந்து ரொம்ப டைம் டேக்கிங். அதே மாதிரி கை பயங்கரமாக வந்து வலிக்கும், அது மட்டும்தான். ஆனால் அதுக்கு வந்து இது கண்டிப்பாக அது வந்து வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இது ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் வந்து ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து அது ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு அந்த க்ளோ வந்து தெரியும். நைட்டில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து உங்களுக்கு நீங்கள் எழுந்து வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் ஒரு வாரம் 10 நாளைக்கு. இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். அதுவும் வந்து ப்ரெக்னென்சி டைம்லலாம் ஆர்கானிக்காக ஒரு க்ரீம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நிறைய பேர் வந்து செல் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட கூட நீங்கள் வந்து வாங்கி வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே வந்து ஒரு சேஃபான ஒரு ப்ராடக்ட். ஆர்கானிக்காக வீட்லேயே நம்மளும் செய்கிறதுனால ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் தான். கொஞ்சம் டைம் டேக்கிங், அவ்வளோதான். எனக்கு வந்து 3 to 4 hours வந்து சாலிடாக வந்து எடுத்துச்சு. நான் கொஞ்சம் பிரேக் விட்டு தான் பண்ணேன், ஏன்னா இது டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 87th டைம் நான் இதை ரொட்டேட் பண்ணுறது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து வாஷ்டு வாட்டர். ஸோ இது பார்க்கவே வந்து ஓரளவு கொஞ்சம் அங்கங்கே வந்து நெய் வந்து மிதந்துட்டுருக்க மாதிரி தான் இருக்கும். இது வந்து கடைசியாக பார்த்திங்கன்னா 100th வாஷ். ஸோ 100th வாஷ் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காகவே நான் இது வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாய்ஸ்சரைசருக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி கூட இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இது வந்து 100th வாஷ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்சரும் அந்த கலரும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. நான் அப்ளையும் பண்ணி பார்த்தேன். எனக்கு நான் ஒரு 2 days யூஸ் பண்ணதுக்கே எனக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ வந்து இருந்துச்சு. ஸோ இதை வந்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லை வெளியில் கூட நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். இதை வந்து 100 days வந்து நீங்கள் வந்து வெளியிலேயே வச்சு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதனுடைய எக்ஸ்பிரி டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 daysலேருந்து 120 days அவ்வளோதான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து என்ன ஆகுன்றது எனக்கு தெரியல, இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. ஆனால் இதுக்கு எல்லாத்துலேயும் நான் படித்த வரைக்கும் 100 days வரைக்கும் தான் இது வந்து யூஸ் பண்ண முடியும்னு போட்டிருந்தது. இது நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. எந்தவித தண்ணியும் இல்லாமல் அதை வந்து க்ரீமை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஒரு வாட்டியாச்சும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி தான் இருக்குது. நான் இப்போ இதை யூஸ் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். கொஞ்சமாகவே எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ வந்து கொடுக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.